அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2026க்கான ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி சிலபஸில் யூனிட் 10ல் மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிற ஃபுல் டிஸ்கஷனையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே போல் இந்த யூஜிடிஆர்பி 2026 எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் அங்கே ஒரு ரெகுலர் கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ இந்த மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷனில் என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இன் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இன் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் டு ஜென்ரேட் கார்பன் இன்டர்மீடியேட், டு ஜென்ரேட் நியூக்ளியோஃபைல், டு ஜென்ரேட் கார்பன் அயான் இன்டர்மீடியேட், டு ஜென்ரேட் எலக்ட்ரோஃபைல். அப்போ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறது எதுக்கு சல்ஃபோனேஷன் ரியாக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஜென்ரேட் எலக்ட்ரோஃபைல், டு ஜென்ரேட் எலக்ட்ரோஃபைல். அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3 ப்ளஸ்ஸு சல்ஃபூரிக் ஆசிட், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே ஒரு சில ரியாக்ஷனில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூமிங் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஃபைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைலாக அது சேஞ்ச் ஆகும். சரி, அப்போ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் எலக்ட்ரோஃபைல், சரிங்களா? அப்போ தமிழ்லையும் பார்த்துக்கிடுங்க. சல்ஃபனோட்ட வினையில் சல்ஃபூரிக் அமிலத்தின் பங்கு என்ன? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர் பொருளை உருவாக்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த நைட்ரேஷன் மிக்சர் இன் நைட்ரேஷன் ரியாக்ஷன் ஆஃப் பென்சின். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் கொஸ்டின். த நைட்ரேஷன் மிக்சர் என்ன? நைட்ரேஷன் ரியாக்ஷன் ஆஃப் பென்சின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த நைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்கணும், பென்சினில் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வேணும்? நைட்ரிக் ஆசிட், கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட், கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட், கார்ன் HCl, ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட், டைல்யூட் H2SO4, கார்ன் HCl, கார்ன் நைட்ரிக் ஆசிட். அப்போ என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ இங்கேயும் அதே போல் கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நமக்கு எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும் இல்லையா, நைட்ரிக் ஆசிட் இருந்துட்டு நமக்கு இந்த NO2+ வந்து கிடைக்கும். NO2+ தான் இந்த எலக்ட்ரோஃபைலு. அப்போ இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரோஃபைலாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம். இப்போ சல்ஃபூரிக் ஆசிட்ல வந்துட்டு என்ன வரும்? H+ வரும். ஸோ இங்கே இந்த நைட்ரிக் ஆசிடில் ஒரு வாட்டர் மாலிக்யூல் வரும். அந்த வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகும். ஸோ வெளியில் போகும்போது நமக்கு வந்துட்டு இந்த NO2+ வந்துட்டு கிடைக்கும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நைட்ரிக் ஆசிட், அப்போ நைட்ரிக் ஆசிடை வந்து எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். அப்போ இதில் NO2, இதில் பார்த்தீங்கன்னா இந்த OH, சரிங்களா? அப்போ இப்படி நீங்கள் எழுதலாம். அப்போ HNO3 இருக்கா? அப்போ HNO3 இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து H+ வரும். அப்போ அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணிவிடுவாங்க? H+ எடுத்துட்டுன்னா இங்கே வந்துட்டு OH2+ அது மாறும், சரிங்களா? அதுக்கப்புறமா இது வெளியில் போகும். ஸோ வெளியில் போகும்போது தான் இங்கே என்ன ஆகும்? NO2+ வந்து கிடைக்கும். அப்போ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஃபைலை ஒரு ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரோஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த நைட்ரேஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக என்ன வேணும்? கார்ன் நைட்ரிக் ஆசிட் அண்டு கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் வேணும். இப்போ பென்சினின் நைட்ரோ ஏற்ற வினையில் பயன்படும் நைட்ரோ ஏற்ற கலவை எது? இப்போ அடர் HNO3 மற்றும் அடர் சல்ஃபூரிக் ஆசிட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த வேல்டன் இன்வெர்ஷன் கேட்டுக்கிறாங்க. ஸோ வேல்டன் இன்வெர்ஷன் இஸ் சிமிலர் வித் த மெக்கானிசம் ஆஃப். இங்கே வால்டன் தலைகீழ் மாற்றம் டேஷ் வினைவெளி முறையை ஒத்தது. பார்த்தீங்கன்னா SN1, SNI, SNAR, SN2. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த SN2 மெக்கானிசம். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு அட்டாக் நடக்கும்.
ஸோ அப்போ இப்போ வந்து சப்போஸ் ஆர் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடியது அங்கே வந்து இந்த இன்வெர்ஷன் நடந்து எதுவாக மாறிடும், எஸ் கான்ஃபிகரேஷனாக இங்கே வந்துட்டு மாறும். சரிங்களா? அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ அடுத்தபடியாக குளோரினேஷன் ஆஃப் டொலுவின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 yields. அப்போ அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, டொலுவின் இருக்குது. சரிங்களா? அப்போ டொலுவினை நாம் வந்துட்டு குளோரினேஷன் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட். அப்போ அங்கே என்ன கிடைக்கும், அப்போ இந்த CH3 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். CH3 என்ன, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ இதை வந்து ரிங்கு வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த அல்கைல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ரிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்போ ரிங் ஆக்டிவேட்டர்ஸ் எல்லாமே ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். அப்போ ரிங்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் எல்லாமே ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். அப்போ இதில் ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க. அப்போ மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ குளோரோடோலுவின் அண்ட் பேரா குளோரோடோலுவின். அடுத்து ஆர்த்தோ குளோரோடோலுவின் மட்டும் கேட்டுக்கிறாங்க. அடுத்து பேரா குளோரோடோலுவின், ட்ரை குளோரோடோலுவின். அப்போ இதில் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் அப்படிங்கிறனால ஆர்த்தோலையும் ப்ராடக்ட் கிடைக்கும், பேராவிலையும் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ பாருங்கள் மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ குளோரோடோலுவின் அண்டு பேரா குளோரோடோலுவின். ஸோ இங்கே பாருங்கள் அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் டொலுவின் குளோரினேற்றம் பெறும் பொழுது கிடைக்கும் வினைப்பொருள். அப்போ ஆர்த்தோ மற்றும் பேரா குளோரோடோலுவின் கலவை. அடுத்தபடியாக பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். அப்போ பின் வருவனவற்றில் எவை ஆர்த்தோ பேரா இயக்கங்கள். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா NO2 SO3H FCl COOH அடுத்து CHO. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், அங்கே வந்து ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும். பென்சின் ரிங் இருக்குன்னா அந்த ரிங்கை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும். அதாவது இந்த எலக்ட்ரானை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணும். அப்போ இந்த மெட்டா டைரக்டர்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். அப்போ இதில் NO2 SO3H எலக்ட்ரான் வித்ட்ராயிங், இதில் COOH எலக்ட்ரான் வித்ட்ராயிங், இதில் பார்த்தீங்கன்னா CHO இதுவும் என்ன தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தான். அப்போ இதில் FCl. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணும். ஸோ இருந்தாலும் இதுக்கு வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். ஸோ இது பேர் என்னப்போ ஆர்த்தோ பேரா directors in the FCl. Option B is the right answer. அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதே போல் உங்களுக்கு வந்துட்டு நிறையா கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் எழுதலாம், நம்பி வந்துட்டு நீங்கள் சேரலாம். நிறைய பேசிக்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் தான். இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு பேசிக் தான். நீங்கள் கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நல்லா பேசிக் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். கடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல கிளாஸாக இருக்கும். மறக்காமல் இதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.